நிமிஷம். எனக்கு தெரியும் குழந்தை, நீங்க இல்லாம மாங்கனியால சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு. மாங்கனி இல்லாம உங்களாலேயே சந்தோஷமா இருக்க முடியாது. அப்படிதானே? ஆம் ஐ ரைட்? இவ்வளோ நாளா பழகிட்டு இது கூடவா என்னால புரிஞ்சுக்க முடியாது உன் மனசுல என்ன இருக்குன்னு? மாங்கனி என்ன நினைக்கிறான்னா, கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீங்க எங்க கூட தான் இருக்கணும்னு. அட வாங்க என் கூட ஜாலியா. மாங்கனி கூட்டிட்டு வாமா போலாம். வா குழந்தை. இருவிழியே இருவிழியே, நீ பார்க்கும் பார்வையாவும் எனது பிம்பமே. எனதுயிரே எனதுயிரே, நான் பேசும் பேச்சு யாவும் உனது சுவாசமே. ஸ்வரங்களிலே இசையாக இனி என் ஜீவனே, அது உன்னோடுதான் என் வாழ்நாளிலே பூக்கவே. இருவிழியே இருவிழியே, நீ பார்க்கும் பார்வையாவும் எனது பிம்பமே. என்னங்கண்ணா அது குப்பமேட்டு கூட்டு வந்திருக்கிறீங்க? வாங்க, இது நம்ம ஏரியா தான். ஓ, உங்க ஏரியா இப்படித்தான் இருக்குங்களா? நல்லா இருக்குதுங்கண்ணா. இங்க தான் நமக்கு பாதுகாப்பா வாங்க இருக்கும். போலாம். இன்னும் போகணுங்களா? இந்த வீடுதா. வாங்க வா மாங்கனி, வாங்க நீ. உள்ள வா. மாங்கனி, இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ஆண்டவா, நாளையில இருந்து நம்ம வாழ்க்கையே மாறப்போகுது. ம். என்னோட அதிர்ஷ்ட லட்சுமியே நீ தான். எனக்காக நீ என்ன வேணாலும் செய்வேன்னு தெரியும். இட்ஸ் ஓகே. இன்னைக்கு ஒரே ஒரு நைட் மட்டும். பரவாயில்ல. தேங்க்ஸ் மை லவ். வீரா, சொல்லி வக்கீலண்ணா வந்துக்கிறாரு. கிட்டனா வாங்கண்ணா. உள்ள வாண்ணா. வீரா, ஆ? நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன். பயணம் எல்லாம் சௌரியமா இருந்துச்சா? சௌரியமா இருந்துச்சு. வணக்கம்மா. வணக்கண்ணா. சரிங்க. நம்ம பசங்க ரெடியா இருக்காங்க. இரும்பு சரிங்க. சங்கிலியான்னு இருக்கு வேலை, நமக்கு என்ன சரிங்க. கவலை? என்ன பிரச்சனையா இருந்தாலும் பாத்துக்கலாம். நல்லதுங்கண்ணா. நாளைக்கு காலையில உங்க 2 பேர்த்துக்கு கல்யாணம். சந்தோஷம். நீ எதுக்கும் கவலைப்படாத, நாங்க இருக்கிறோம்ல. கண்டிப்பாங்க. சரியா? பவாலு, ம், சரி. கால் பண்ணு. சரி. ஏனுங்கண்ணா, பள்ளிமலைக்கு பஸ் இருக்குதுங்களாண்ணா? இருக்கு. ஏன்? இல்ல ஒரு மொட்டை போட்டுக்கலான்னு தானுங்க. கல்யாணம் முடியட்டும், எல்லாரும் சந்தோஷமா கோயிலுக்கு போலாம். போனதுல இருந்து அண்ணன் தண்ணி இல்லாம இப்படி படுத்த படுக்கையா கிடக்குறாங்க. என்னதான் பருத்தி கொட்டையும் புண்ணாக்கும் போட்டு வளர்த்தினாலும் இலவெடுத்த மாட்டுக்கு திருட்டு மேய்ச்சல தானே புத்தி போகுது. கோட்டை மாதிரி இருந்த வீட்டை இப்படி குட்டி சவராக்கி போட்டாலே. எல்லாரும் செத்ததுக்கு அப்புறம் தான் கொண்டு வைப்பாங்க. பாவி மகன் உசுரோடியே கொண்டு வச்சுட்டாளே. யாருக்கு யாரு கொண்டு போடுறது? ஆமா, நான் மட்டும் இல்ல, நம்ம சாலிசன் அத்தனை பேர் சோறு தண்ணி இல்ல ஊரு கூட தேடிட்டு இருக்காங்க. மாங்கனை மட்டும் கூட்டு போனவன் என் கையில கிடைச்சான், அவனை கண்டதுடமா வெட்டி நடாத்துல வீசிடுவேன். நீ கசக்கி போடுவேன், அப்புறமா நீ கசக்கிறேன். வணக்கண்ணா.
காதல் நாயகா. புள்ளைய கூட்டு வந்துட்டேன்னா அதுக்கே அவங்க அப்பா கண்ணீரஞ்சலி போஸ்ட் ஒட்டிட்டான். லட்சக்கணக்கில் கொடுக்குறேன் புள்ளைய விட்டுருன்னு சொல்றான்னா. அடடா. நான் உங்க வளர்ப்புனா செத்தாலும் சாவேனே தவிர அந்த புள்ளைய விட மாட்டேன்னா. அப்ப நீ செத்து போயிரு. லவ் பண்றானா லவ் போறச்சி புண்ணாக்கு. 24 மணி நேரமும் பைக் எடுத்துட்டு பொம்பளை பிள்ளை முன்னாடி சுத்த வேண்டியது. ஆடி வீட்டுல பால் குடிச்சிருந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்து ரோட்டு கடையில கருமம் பிடிச்சவனுங்க வரிக்கையும் டீ வாங்கி கொடுத்து 3 மாதத்துல சொரிநாய் மாதிரி ஆக்கி போடுவானுங்க. பெத்தவங்க ஃபீலிங் தெரியுமாடா உனக்கு? தெரியுமாடா? பால் விலை என்ன விற்கிது தெரியுமா? இல்ல டாலர் மதிப்பு தான் தெரியுமா உனக்கு? அட நான் ஏன் இன்னும் இப்படியே கிடக்குறேன்? என் மண்டையில முடி இல்லையா? இல்ல பல்லுத்தான் இல்லையா? இல்ல முடியாம கிடக்குறேனா? ஒட்டாம்ப புரோட்டா திம்மட்டான், 10-15 கிலோ கறியை வேக வைக்காம கடிச்சா திம்மட்டான். இதெல்லாம் இருந்து ஏன் நான் கல்யாணம் முடிக்காம இருக்கிறேன்? இந்த நாட்டுக்காகவும் சமுதாயத்துக்காகவும் என்னை அர்ப்பணிச்சுட்டுடா. இதெல்லாம் நம்ம சனத்துக்காக உசிரியை கொடு. கல்வியும் காசு பணமும் தாண்டா நம்ம சமுதாயத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ணா அண்ணா வணக்கண்ணா. வீரா ஆ? வெல்லட்டும் வெல்லட்டும், காதல் புரட்சி வெல்லட்டும். நீ ஏன் வளர்ப்பு சகோ சோட போகுமா? உன் ஃபீலிங் எனக்கு தெரியுது. ஆனா ஒண்ணு தோழர, அந்த பொண்ணு மனசும் வருத்தப்படக்கூடாது, பெத்தவங்க மனசும் வருத்தப்படக்கூடாது. ஏதா இருந்தா நான் பாத்துக்கிறேன். போன கொடு. இந்தாங்க. ஹலோ அண்ணா வணக்கங்கண்ணா. நானு மாநில தலைவருங்க. எது ஓசியா? அண்ணா ஓசி இல்லைங்கண்ணா, ஒற்றுமை சிப்பாய்கள் கட்சி மாநில தலைவர் இரும்புச்சங்கிலி பேசுறேங்கண்ணா. சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, வாரத்துக்கூடவே நம்ம பசங்க பொண்ணை தூக்கிட்டு வந்தாங்களாச்சா. ஐயோ அந்த போம்பளை பாமல் நமக்கு ஆகாதுங்கண்ணா. அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, இப்போ நம்ம கிட்ட குழந்தைன்னு ஒருத்தர் இருக்கிறானுங்க. அவங்க கூட பாருங்க நம்ம பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டானுங்கண்ணா. அப்புறம் நான் தான் அவங்கள பிடிச்சி வச்சிருக்கேனுங்கண்ணா. காலையில் கொண்டாந்து பொண்ணை ஒப்படைச்சலான்ட்டு இருக்கிறேங்கண்ணா. ஏன்னா பெற்றவங்க சாவம் நமக்கு ஆகாதுங்கண்ணா. ரொம்ப சந்தோஷங்க. அதுக்கு முன்னாடிங்கண்ணா இட்லி தோசை டீ காஃபி டிஃபன் கொஞ்சம் செலவாகி போச்சுங்கண்ணா. ஒன்றும் இல்லைங்கண்ணா, ஒரு 2 கோடி ரூபாய் பணம் கேட்டியா? ஆமா. எவ்வளவு கேட்ட? ஹலோ ஹலோ என்ன 2 கோடி. ஏயா 2 வருஷமா லவ் பண்ணி இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நிறுத்திருக்கேன். 2 கோடி கேக்குற? 5 கோடி கேளு. அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, நெட்வொர்க் பிரச்சனைங்க, அதான் விட்டு விட்டு கேக்குதுங்க. அண்ணா இந்த கொஞ்சம் ஒரு வரவு செலவு கணக்கு பார்க்க கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சுங்கண்ணா. ஒரு 5 கோடி ரூபாயா காலையில் கொடுத்துருங்கண்ணா. கொடிமலை கோயிலுக்கு வந்துருங்கண்ணா. பையன் அங்கே பையோட வெயிட் பண்ணுவானுங்க. பணத்தை கொண்டாந்து கொடுத்துட்டு பிள்ளைய கூட்டிட்டு போயிருங்கண்ணா. அப்படியா? 10:30 மணிக்கு பணம் வரலைங்கண்ணா, 11 மணிக்கு பையனுக்கும் பிள்ளைக்கு கல்யாணுங்க. பையன் பாஞ்சிருவானுங்க. அப்புறம் உங்க வம்சத்தோட பேரே மாறி போயிருங்கண்ணா. காலையில் 10:30 மணி 5 கோடி ரூபா பணம் குருடி மலை. பணத்தோட வர்றேன். பாப்பாக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நல்லதுங்கண்ணா, சந்தோஷங்கண்ணா.